டே ஃபுல்லாக 1008 கவலை இருந்தாலும் விடிஞ்சது கவலையே வந்து நிற்கிறது என்னடா டிஃபன் செய்கிறதுன்னு தான். சப்பாத்தி இட்லியே தோசைன்னு முடிவு பண்ணிடுவோம். ஆனால் அதுக்கு ஒரு சைட் டிஷ் பண்ணணும் பாருங்கள், அதுதான் இருக்கிறதுலே பெரிய கவலைன்னு சொல்லுவேன். எது செஞ்சாலும் குத்த சொல்லுவாங்க. ஈஸியாக செஞ்சு முடிச்சுட்டு கிச்சனை விட்டு ஓடி வர மாதிரி ஒரு ரெசிபி சொல்கிறேன், சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. கருப்பு சுண்டல் கிரேவி தாங்க, ஆனால் 1 பாட்டில் செஞ்சு முடிச்சிடலாம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு வந்து நான் கருப்பு சுண்டல் வந்து நைட்டே நான் ஊற வச்சுட்டேங்க. மார்னிங் அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் ஆட் பண்ணிக்கோங்க. பெரிய வெங்காயம் வந்து 2 எண்ணெய் வந்து நறுக்கி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பச்சை மிளகாய் 2, ஒரு தக்காளி, அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் வந்து 1/4 டீஸ்பூன், மிளகாத்தூள் வந்து 1 டீஸ்பூன், மல்லித்தூள் வந்து 3 டீஸ்பூன், அதுக்கப்புறம் கரம் மசாலா வந்து 1/2 டீஸ்பூன். வேணும்னா நீங்கள் கறி மசாலா கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 3 டீஸ்பூன் போட்டுட்டு, எண்ணெய் வந்து ஒரு 4 டீஸ்பூன் போட்டுட்டு நல்லா வந்து இது கலக்கி விட்டுக்கோங்க. கலக்கி விட்டுட்டு நீங்கள் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு குக்கரில் ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. குக்கர் விசில் போனது ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் தேங்காய் வந்து ஒரு 2 துண்டை எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சி தேங்காய் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஒரு குழம்பு திக்னஸ் வந்து கிடைக்கும். அப்போ தான் நல்லாயிருக்கும். லாஸ்ட்டாக மல்லித்தலை தூவி இறக்கிக்கோங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிரும். நீங்கள் சப்பாத்தி செய்கிறக்குள்ள சைடில் வந்து